ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலேயே இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தா சூப்பர்பான பலன்களை தர்றார். தொழில் ஸ்தானாதிபதியான சனி தொழில் ஸ்தானத்துக்கே வர்றது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்க போகுது. என்ன சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தான் மிக மிக சிறப்பாக இருக்க போகுது. உற்பத்தி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வியாபாரிகளுக்கும் சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த நேரத்தில் சனி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் பயிற்சியாகி வர்ற சனி மிக சிறப்பாக வேலை செய்வதுனால தொழில் ஸ்தானத்தில் தொழில் வியாபாரம் வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த விஷயங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அதே போல் கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். கடன் கிடைக்காமல, கடன் கட்டாயம் கிடைக்கும். சூப்பராக நல்லா கடன் வாங்கி உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்தலாம். திருப்பி கட்டவும் முடிஞ்சிடும். வழக்குகள் என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நீங்கள் யார் மேலேயாவது போட்டிருந்தாலும் உங்கள் மேலே யாராவது போட்டிருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிக்க தான் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் வீடு கட்டுவனா வண்டி வாகனங்கள் வாங்குவனான்னு கேட்டிங்கன்னா இந்த நேரம் அதுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. இல்லை நீங்கள் முதலே உங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாடகைக்கு விடுற மாதிரி வீடுகள் கட்டுவீங்க. அதன் மூலமாக நல்ல வாடகை வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வாடகைக்கு வீடு கட்டி வச்சுருக்கவங்களுக்கும் அந்த வாடகைகள்லாம் அதிகப்படுத்தி நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வீடுகள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய குடோன்ஸு ஆஃபீஸஸ்ஸு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறது அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நிறைய வாடகை தொழில் சம்மந்தப்பட்ட குடோன்ஸு அந்த மாதிரி போட்டு நிறைய சம்பாதிக்கிற யோகம் உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்காக மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது சில நேரங்களில் கொஞ்சம் சிரமங்கள் அந்த மாதிரி வரதான் செய்யும். அதையும் சமாளித்து நீங்கள் சரி பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது, அப்புறம் திரும்பி சரியாகி வர்றது அந்த மாதிரி வரும். 10ஆம் பாவம் வேலை செய்கிறனால கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கு, கொலஸ்ட்ரால்னால பிரச்சனைகள், சுகர்னால பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் நல்லது தான். ஆயுள் அப்படின்னு சொல்கிறது இளம் வயசுக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆயுளில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, அது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே டாக்டரை சந்திச்சிடுறது, அதை அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கிறதும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். புறம்க்கு மிக மிக சிறப்பாக வர ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புறத்துக்கு மிக சிறப்பாக வந்த சனி அகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவ்வளவு சிறப்பாக வரலை. அதனால் நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா அதுக்கான வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். ஈஸியாகலாம் திருமணம் நடந்தற்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் தான் காதல் திருமணங்களும் ஈஸியாக நடந்துடாது. நீங்கள் நிறைய போராடி தான் திருமணம் செஞ்சுக்கணும். 2வது திருமணத்துக்கும் நிறையா பார்த்து இது பையன் வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டான்னெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்து அப்புறம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நல்ல நேரம் உங்கள் சுய ஜாதகங்களில் நல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தேவையில்லாத உறவுகள், திருமணத்துக்கு மீறிய உறவுகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகம் வரும். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? நல்லபடியாக குழந்தை பிறக்குமா அப்படின்னா கட்டாயம் குழந்தை இருக்குது. ஆனால் கொஞ்சம் உடல்நல குறைபாடுகள், குழந்தையோட அம்மாவுக்கு பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் நடந்து தான் குழந்தை கைக்கு வந்து சேரும். அதுவும் ஆயில்யம் நட்சத்திர பெண்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆயில்ய நட்சத்திர ஆண்களுடைய மனைவிகளுக்கும் சிரமம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தத்தில்
கணவர் ஆயில்யமாக இருந்தாலும் மனைவி குழந்தை பிறக்கும்போது மனைவி சிரமப்படுவாங்க. அந்த பொண்ணே ஆயில்யமாக இருந்தாலும் அவங்க குழந்தை பிறக்கும்போது சிரமப்படுவாங்க. படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு நல்லா வருமா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்குன்னா சூப்பராக வரும். பெரிய பதவிகளுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, சின்ன பசங்க இந்த MBA அந்த மாதிரி எழுதுகிறவங்க, அப்புறம் IAS IPS எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான தேர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது போக நார்மலாக காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக தேர்ச்சி கிடைச்சிரும். ரொம்ப சிரமப்பட போகிறவங்க இந்த குட்டி குழந்தைங்க தான். சின்னதாக LKG UKG அந்த 5th ஒரு 8th வரைக்கும், இப்போ 10th + 1 எழுதிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆசிலேஷனாக இருக்கும், விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன கிளாஸ் பசங்க தான் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்களெல்லாம் சும்மா திட்டிட்டு, நாலேஜ் இருக்கும், அந்த மார்க் எடுக்கிறதுல தான் சிரமப்படுவாங்க. அதனால் அவங்களெல்லாம் தயவு செஞ்சு திட்டாதீங்க. அதெல்லாம் 10th போய் நல்ல மார்க் எடுப்பாங்க. இப்போதைக்கு நார்மலாக எடுப்பாங்கம்மா. குடும்ப பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், குடும்பத்துக்குள்ளேயெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நீங்கள் முதல்ல எங்கேயும் குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ளே போகவே மாட்டீங்க. ரொம்ப முக்கியமான ரொம்ப வேண்டப்பட்ட திருமணங்களுக்கு வேணால் நீங்கள் போவீங்களோ தவிர சும்மா ஒரு சொந்தம் தள்ளி இருக்கிற சொந்தத்துக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க. அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னா அம்மா அப்பா போகிறாங்கல்ல, அதுவே போதும்னு விட்டுருவீங்க. அல்லது மனைவி அனுப்பிட்டு நீங்கள் போகாமல் இருந்துப்பீங்க, அல்லது கணவரை அனுப்பிட்டு நீங்கள் போகாமல் இருந்துப்பீங்க. அந்த மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தங்களுக்குள்ளே ரொம்ப இந்த நேரத்தில் கூடுறது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரி, சொத்துக்கள் எல்லாம் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வர வேண்டியது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ கூட அந்த போய் அங்கே உட்காந்து பாகப்பிரிவினையில் பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. எல்லோரும் பேசுங்க, எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டோங்க, நான் வந்து சைன் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்வீங்களோ தவிர இந்த போயிட்டு உட்காந்துட்டு இது எனக்கு கொஞ்சம், எனக்கு அதில் இல்லை, எனக்கு இதில் இல்லை, அப்படியெல்லாம் பேசவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு யோகம் இருக்கா? 100% இருக்குது. அதுவும் வேலை விஷயமா போகிறவங்களுக்கு 100% வெளிநாட்டு யோகம் உண்டு. கணவன் மனைவி குழந்தைகள் குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருப்போமானா, சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க. அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்க, வீட்டு வேலைகளையும் பகிர்ந்து செய்வீங்க. மனைவி வேலையிலேருந்து வந்ததும் வீட்டுக்குள்ளே சமைக்கிறாங்க அப்படின்னா கணவர் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து துணியெல்லாம் எடுத்து காய போடுறது, ஏதாவது கசகசான்னு இருக்கிறதையெல்லாம் நீட் பண்ணி வைக்கிறது, குழந்தைங்களோட யூனிஃபார்ம்ஸு புக்ஸ் எல்லாம் அடுத்த நாள் காலையிலுக்கு ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மனைவி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கணவர் பாத்திரம்லாம் விலக்கி கொடுப்பார். அந்த மாதிரி 2 பேருமே எல்லா வேலைகளையுமே ஒரு 2 பேர்த்துக்குள்ளே பகிர்ந்துட்டு செஞ்சுட்டு போய் நிம்மதியாக தூங்குவீங்க. பெருசாக அந்யோன்யம் இருக்கும், அப்படியே ரொம்ப அன்பாக இருப்பீங்களான்னா அதுவும் இல்லை. ஆனால் அதுக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் மனைவி என்னமோ பண்ணிட்டுன்னு விட்டுடுறது, கணவர் என்னமோ பண்ணிட்டுன்னு விட்டுடுறது, அப்படி இல்லாமல் பகிர்ந்து வேலைகளையும் பார்த்துட்டு நிம்மதியாக இருப்பீங்க. குழந்தைகளால் பிரச்சனை வருமானா அப்படியெல்லாம் ஒன்றுமே வராது. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இந்த நேரத்தில் ஸ்கூல்லேருந்து உங்கள் பையன் இப்படி செய்கிறான், பொண்ணு இப்படி செய்கிறான்லாம் கம்ப்ளைண்ட் வராது. நல்லா படிப்பாங்க, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ பெருசாக குழந்தைங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. வீட்டில் பார்த்தாலே நீங்கள் இந்த குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாக, அவங்க தொழில் சம்மந்தமாக அப்படி தான் பேசுவீங்களோ தவிர வேறு பேச்சுகள் கூட இருக்காது. மோஸ்ட்லி இந்த நேரத்தில் பசங்களோட கல்யாண பேச்சு கூட பெருசாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அவங்களோட கரியரு, அவங்களோட படிப்பு, இது சம்மந்தமாக மட்டும்தான் வீட்டில் பேச்சே போயிட்டுருக்கோம். அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அதிர்ஷ்டம் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நல்லா போகும். ஏதாவது புது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். ஸோ பல அகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அதிர்ஷ்டம் இல்லைனாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.